வைகை அணையிலிருந்து ஒரு போக பாசனத்திற்கு நீர் திறப்பு. 1,00,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அருகே உள்ள நந்தா நகரில் திடீர் மேகவெடிப்பு. பல்வேறு இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் 10 பேர் மாயம். பனை மரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என அரசாணை. ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரங்கள் நட வேண்டும் என்றும் நிபந்தனை. திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும் என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் உறுதி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி என்றும் திட்டவட்டம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். டெல்லியில் நடந்த சந்திப்பை குறிப்பிட்டு விமர்சனம். டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள். பீகார் சட்டமன்ற தேர்தலில் அறிமுகம். நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, சேலம், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி, தஞ்சையிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகாவில் சரோஜா தேவி பெயரில் விருது அறிவிப்பு. கன்னட திரையுலகில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகைகளுக்கு வழங்கப்படும். சென்னை சைதாப்பேட்டையில் தொழிலதிபர் ராமகிருஷ்ணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. சவுகார்பேட்டையில் தங்க நகை வியாபாரி மோகன்லால் காத்திரி வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். சிவகாசி அருகே தங்கை முறை கொண்ட பெண்ணை காதலித்த இளைஞர் கொலை. பெண்ணின் சகோதரர், தந்தை உட்பட 6 பேர் கைது. நெல்லையில் விபத்து ஏற்படுத்திய எஸ்ஐயின் காரில் பேனட்டில் தொங்கியபடி சென்ற நபர். சுமார் 1/2 கிலோமீட்டருக்கு இழுத்துச் சென்ற எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. சுற்றுவட்டார் பகுதிகளை கரும்புகை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். டிரம்ப் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் போராட்டம். ஐசிசியின் T20 பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் தமிழ்நாட்டின் வருண் சக்கரவர்த்தி. பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா முதலிடம். வைகை அணையிலிருந்து ஒரு போக பாசனத்திற்கு நீர் திறப்பு. 1,00,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அருகே உள்ள நந்தா நகரில் திடீர் மேகவெடிப்பு. பல்வேறு இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் 10 பேர் மாயம். பனை மரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என அரசாணை. ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரங்கள் நட வேண்டும் என்றும் நிபந்தனை. திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும் என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் உறுதி.
தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி என்றும் திட்டவட்டம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். டெல்லியில் நடந்த சந்திப்பை குறிப்பிட்டு விமர்சனம். நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் அறிமுகம். நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி, தஞ்சையிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகாவில் சரோஜா தேவி பெயரில் விருது அறிவிப்பு. கன்னட திரையுலகில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகைகளுக்கு வழங்கப்படும். சென்னை சைதாப்பேட்டையில் தொழிலதிபர் ராமகிருஷ்ணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. சவுகார்பேட்டையில் தங்க நகை வியாபாரி மோகன்லால் காத்திரி வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். சிவகாசி அருகே தங்கை முறை கொண்ட பெண்ணை காதலித்த இளைஞர் கொலை. பெண்ணின் சகோதரர், தந்தை உட்பட 6 பேர் கைது. நெல்லையில் விபத்து ஏற்படுத்திய எஸ்ஐயின் காரில் பேனட்டில் தொங்கியபடி சென்ற நபர். சுமார் 1/2 கிலோமீட்டருக்கு இழுத்துச் சென்ற எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. சுற்றுவட்டார் பகுதிகளை கரும்புகை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். டிரம்ப் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் போராட்டம். ஐசிசியின் T20 பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் தமிழ்நாட்டின் வருண் சக்கரவர்த்தி. பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா முதலிடம். வைகை அணையிலிருந்து ஒரு போக பாசனத்திற்கு நீர் திறப்பு. 1 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அருகே உள்ள நந்தா நகரில் திடீர் மேகவெடிப்பு. பல்வேறு இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் 10 பேர் மாயம். பனை மரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என அரசாணை. ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரங்கள் நட வேண்டும் என்றும் நிபந்தனை. திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும் என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் உறுதி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி என்றும் திட்டவட்டம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்க நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். டெல்லியில் நடந்த சந்திப்பை குறிப்பிட்டு விமர்சனம். நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள்
பீகார் சட்டமன்ற தேர்தலில் அறிமுகம். நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி, தஞ்சையிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகாவில் சரோஜா தேவி பெயரில் விருது அறிவிப்பு. கன்னட திரையுலகில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகைகளுக்கு வழங்கப்படும். சென்னை சைதாப்பேட்டையில் தொழிலதிபர் ராமகிருஷ்ணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. சவுகார்பேட்டையில் தங்க நகை வியாபாரி மோகன்லால் காத்திரி வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். சிவகாசி அருகே தங்கை முறை கொண்ட பெண்ணை காதலித்த இளைஞர் கொலை. பெண்ணின் சகோதரர், தந்தை உட்பட 6 பேர் கைது. நெல்லையில் விபத்து ஏற்படுத்திய எஸ்ஐயின் காரில் பேனட்டில் தொங்கியபடி சென்ற நபர். சுமார் அரை கிலோமீட்டருக்கு இழுத்துச் சென்ற எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. சுற்றுவட்டார் பகுதிகளை கரும்புகை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ட்ரம்ப் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் போராட்டம். ஐசிசியின் T20 பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் தமிழ்நாட்டின் வருண் சக்கரவர்த்தி. பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா முதலிடம்.